வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உபாகம் 28 பார்க்குறோம். இப்போ 31வது வசனம். உன் மாடுகள் உன் கண்களுக்கு முன்பாக அடிக்கப்படும். அதாவது உன்னுடைய பொருட்கள் உன் கண்களுக்கு முன்பாக திருடப்படும், அது எடுக்கப்படும். உன்னை அதை எடுத்து இன்னொருத்தன் சாப்பிடுவான். நீ அதில் ஒன்றும் புசிப்பதில்லை. உன் கழுதைகள் உனக்கு முன்பாக கொள்ளையிட்டு கொண்டு போகப்பட்டு உனக்கு திரும்ப அகப்படாமல் போகும். இது ஒரு பயங்கரமான சாபம். இது கழுதைக்கு பதிலாக எது வேணால் வச்சுக்கோங்க. உன் ஆடுகள் உன் சத்துருக்களுக்கு கொடுக்கப்படும், விடுவிப்பார் ஒருவரும் உனக்கு இல்லாதிருப்பார்கள். யோசனை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி சாபங்கள்லாம் நம்ம மேலே இறங்குச்சுன்னா என்ன ஆகும்? இது இப்போ தெரியாது. நம்ம எல்லாரும் கர்த்தர் கிருபை உள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான். அவர் அட் த சேம் டைம் நீதி செய்கிறவருமாக இருக்கிறார். ஆகவே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லா இதுலேயும் அவருடைய வழிகள், அவர் நமக்கு வைத்திருக்க திட்டங்களை நாம் அறிந்து கொண்டு அதன்படி ஜீவித்தால் நமக்கு நலமாக இருக்கும். சாபத்தை கண்டு பயப்படாதீங்க. ஆனால் சாபம் இப்படி ஒன்று இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி சாபங்கள் விச் கிராஃப்ட் பண்ணும்போது இதெல்லாம் நடக்கும், கம்ப்ளீட்டாக நடக்கும். இது பிசாசுக்கு வேறு ஒன்றும் திருட்டுத்தனம் தெரியாது. பைபிள்லேருந்து தான் எடுத்து கொண்டு கொடுப்பான். அந்த இதை எடுத்து கொண்டு உங்கள் மேலேயே சுமத்திட்டு போயிடுவான். ஆகவே ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.